நடக்குது இந்த சிறகடி ஆசையில? சுருதியோட அப்பா தாங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. நீத்துவோட கால உடைச்சிருக்காரு, கடைய எரிச்சிருக்காரு. ஆள் வச்சு இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காருங்க. அந்த டைம் அந்த ஆளுகளுக்கெல்லாம் காசு குடுக்குற நேரம் நம்ம சுருதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோனே இதெல்லாம் பண்ணது அவங்க அப்பான்னு தெரிஞ்சோனே ரொம்ப கோவப்பட்டு, "இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க. என் வாழ்க்கைய எப்படி சரி பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு தெரியும் சேட்டா. உங்க வேலைய பாருங்க." அப்படிங்கிற மாரி தாங்க போய்க்கிட்டு இருக்கு கான்வர்சேஷன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ரவியும் வந்துறாரு. ரவி வந்தோனே, "சுருதியோட அப்பானால உங்கள நான் சும்மா விட்டுட்டு போறேன். இங்க நீத்துவோட கடைக்கு வந்து ரூ. 5,00,000 செலவாயிருக்கு. அதே டைம் அவங்க காலுக்கு ரூ. 4,00,000 செலவாயிருக்கு. மொத்தம் ரூ. 9,00,000 செலவாயிருக்கு. ஒழுங்கா மரியாதையா அந்த பணத்த நீங்க குடுத்துறணும்." அப்படிங்கிற மாரி ஒரு வார்னிங் விட்டுட்டு நம்ம ரவி போறாருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுருதி அவ கடுப்பாகி, "ஏன்ப்பா இவ்வளோ சில்லறத்தனமான வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கைய எப்படி சரி பண்ணணும்னு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் தெரியும்." அப்படிங்கிற மாரி ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, முத்துவ சந்தேகப்பட்டு ரவி வந்து கோவமா பேசிட்டாரு. அங்கே போனா, "சாரிடா முத்து, என்னைய மன்னிச்சுடுடா. உன்னைய புரியாம நான் பேசிட்டேன்டான்னு" சொல்லிட்டு அண்ணன் தம்பிக்குள்ள அப்படியே பாச மழை பொழிகிறதுங்க. அதோட பிரம்மு முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குது? நாளைக்கு பார்க்கலாங்க.